2025ல தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அதாவது டிஎன்இஏ அப்படிம்பாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு டீட்டெயில் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் பேஸில் வந்து கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு போகிறப்ப எந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம், நம்ம கட் ஆஃப்க்கு என்ன மாதிரியான காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்குள்ள இருக்கும். உங்களோட கட் ஆஃப் பொறுத்து எந்த மாதிரியான காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு கவர்மெண்ட்டே அந்த வெப்சைட்டில் வந்து அதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து உருவாக்கி தராங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் டிஎன்யூவோட அந்த ஒரிஜினல் வெப்சைட் போனீங்க அப்படின்னா கட் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ரோபோட்டா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக ப்ரொசீட் அப்படின்னு ஒன்று கேட்கும். ஸோ அதை டிக் பண்ணிட்டு நீங்கள் ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் காலேஜ் கோடு வரும், அது மட்டும் இல்லாமல் காலேஜ் நேமு, ரேங்கிங்கு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த காலேஜுக்கு வேணாலும் கட் ஆஃப் இல்லை ரேங்கிங் 2024 எப்படி இருந்துச்சு, இல்லை அதுக்கு முந்தின வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஃபுல் டீட்டெயிலும் பார்த்தீங்க அப்படின்னாவே ஓரளவு ஐடியா கிடைக்கும். நீங்கள் ஒவ்வொரு காலேஜுமே கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை நீங்கள் ஏதாவது ஆப்ஷனில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலேஜ்லையுமே ஃபைனலியில் எவ்வளோ கட் ஆஃபில் அந்த காலேஜ் வந்து சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஐடியா வந்து கிடைக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த டீட்டெயில் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து அந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத அப்ராக்சிமேட்டாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி ஃபுல் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லிங்க் வந்து ரிலேட்டட் வீடியோவில் தரேன், வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கவுன்சிலிங் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு கட் ஆஃப் வச்சுமே உங்களோட கட் ஆஃப் வச்சு ஒவ்வொரு காலேஜுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.